அரசியல் ஆதாயத்துக்காக உத்தரப்பிரதேசத்தில் வகுப்பு ஒற்றுமையை சீர்குலைத்து மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி பிளவை ஏற்படுத்துகிறது. முலாயம் சிங் யாதவ் நேற்று கடுமையாக குற்றம் சாட்டி பேசியிருக்கிறாரு. அங்கே ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதிக்கும் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் பிரச்சாரமாக இதை பார்க்க முடியும். இதே காரணங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி மக்களை பிளவுபடுத்துகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறாரு. அவருடைய குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குற்றச்சாட்டு யார் வைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஊபியில் இப்போ சமீபத்தில் ஊபி போயிருந்தேன். என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, லா அண்ட் ஆர்டர் மிக மோசமாக இருக்கிறது. போலீஸ் எல்லாம் அந்த லா அண்ட் ஆர்டர் பற்றி கவலையே இல்லாமல் தாங்க வேற ஏதோ ஒரு பொதுமக்களில் ஒருத்தருங்கிற மாதிரியான ஒரு பிஹேவியர், ஒரு மிகப்பெரிய அலட்சியத்தோடு தான் போலீஸ் அந்த இடத்துல இருக்குதுங்கிறத கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. ரெண்டாவது, 2 விதமான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அருகருகே தங்களுடைய மத அமைப்புகளை வச்சிருக்கிறாங்க. மரத்தடியிலாம் மசூதிகள் பார்க்க முடியுது. மரத்தடி பிள்ளையார் மதி மசூதிகள் இருக்கு. 2 பேரும் பக்கத்தில் இருந்து டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேட்டோட ஆட்சியாளர்களாக இருக்கிற முலாயம் சிங்கும் அகிலேஷ் யாதவும் இந்த மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கலாம். பக்கத்தில் இருக்கும்போது எப்படியும் இந்த 2-3 ஆண்டுகள்ல வந்தது தானா அது? ஆமா, ஏன்னா நான் அங்கே விசாரிச்சேன் என்ன மாதிரின்னு. அது ரீசெண்டாக வந்ததுன்னு சொல்லி சில இதை காமிச்சாங்க. அப்படிங்கும்போது அதனுடைய இது தெரியுது பின்னாலே என்ன மாதிரியான ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அங்கே உள்ள ஆட்சியாளர்களால் கடைபிடிக்கப்படுகிறதுங்கிறத கண்டு எது முதல்ல இருந்தது எது பின்னால வந்தது அப்படிங்கறதையும் விசாரிச்சீங்களா? ஆமா, அப்படிங்கும்போது அது தெரியறது ரொம்ப ஆப்வியஸான ஒரு விஷயமா இருக்கு. இதுல ஆட்சியாளர்களுடைய பங்குங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஒரு இஸ்லாமிய மதத்தோட இது இருக்கும்போது அருகே அந்த இந்துக்களுடைய ஒரு இதை வைக்கணுங்கிறது இல்லை, அதை தடுத்திருக்கலாம். அதே மாதிரி இந்து இருந்ததுன்னா இஸ்லாமிய இதை பக்கத்தில் இருக்கு. 2 அடுத்தடுத்து ஒரு காமன் வால் மாதிரி வச்சுட்டு 2 பேர் இருக்காங்க. எந்த நேரமும் ஒரு டென்ஷனோட தான் இருக்கிறாங்க மக்கள்ங்கும்போது அந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதுக்கு முழுக்க முலாயம் சிங்கும் அகிலேஷும் தான் காரணம். அடுத்தடுத்த வீடுகளில் ஒரு இந்துவும் முஸ்லீமும் குடியிருக்கிறதுனால அவங்களுக்குள்ள பதற்றம் வர்றதில்லை. ஆனால் அடுத்தடுத்த இடங்களில் வழிபாட்டு தலங்கள் இருக்கும்போது மட்டும் பதற்றம் வருகிறது. அப்படி இருக்கிறதே தவிர்க்கணுங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இல்லை, இது பாபர் மசூதி இடிப்பு அதற்கு முன்னாலே இருந்து இந்த மத விரோத மனப்பான்மை என்பது உள்ளுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மதம் சார்பான கட்சி என்பது வெளிப்படையாக தெரிந்தது. பாஜக என்பது மதம் சார்ந்த கட்சி. அந்த பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னால் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். அந்த ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவனுடைய ஆட்சி இருந்தது. ஆனால் இவர்கள் தெரிந்தே அந்த ரத யாத்திரையும் பாபர் மசூதி இடிப்பையும் அனுமதித்தார்கள் என்பது. எனவே மதம் சார்ந்து இயங்குதல் என்பது அந்த சமயத்தில் அரசியல் கட்சிகள். பாபர் மசூதி இடிப்பின் போது ஆட்சியில் இருந்தது கல்யாண் சிங் தான். கல்யாண் சிங். அப்ப ஒரு மதவாத கட்சியினுடைய ஆட்சியில் மதவாத சார்பான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற போது எல்லாரும் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த சார்பு என்பது மதம் சார்ந்ததாக இயங்குகிறது என்பது வாக்கு சேகரிப்பதற்கானதாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே அடிப்படை என்பது மக்கள் மனரீதியில் ஒருவர் பகைத்து கொண்டு இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கள் உறவினர்களாக இருக்கிறார்கள். ஒரு பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ வணிக நிறுவனங்களிலேயோ பணியாற்றுகிறவர்கள் அந்த உணர்வோடு இல்லை. ஆனால் இந்த அடிப்படையில் அவர்களுக்குள்ளே ஒரு விரோதத்தை உருவாக்குவது என்பதை அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரே ஒரு ராஜதந்திரம் தான், வாக்கு சேகரிப்புக்காக அந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்ற அந்த மந்திரத்தை பயன்படுத்துவது என்பதை தொடர்ந்து எல்லா அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது முலாயம் சிங் யாதவ் பாஜக மேலே வைத்திருக்கிற குற்றச்சாட்டு என்பது பாஜகவுக்கும் உடன்பாடானதுதான், முலாயம் சிங் யாதவுக்கும் உடன்பாடானதுதான். இவர்கள் 2 பேரும் ஒரே தளத்திலே பயணிக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான். அவருக்கும் பொருந்தோன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை நீங்க மதவாத கட்சின்னு சொன்னீங்க, மதம் சார்ந்த கட்சின்னு சொன்னீங்க. அந்த சொல்ல நீங்க முலாயம் சிங்க்கு பொருத்தல இல்ல. ஆனால் அவங்களும் மதவாத அரசியல் செய்யறாங்க, மதவாத அரசியல் செய்கிறார்கள். இதுல குறிப்பாக என்னன்னு சொன்னா, சிறுபான்மையினுடைய வாக்குகளை சேகரிப்பது என்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே பெரும்பான்மை இந்து மதம் சார்ந்ததாக இருக்கிறது. அப்ப பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகள் அங்கே போய்விடக்கூடாது என்பதிலே இவர்கள் மிகவும் கருத்தாக இருக்கிறார்கள். இன்றைய இன்னொரு செய்தியிலேயே கூட, ராஜ்நாத் சிங் தொடர்பாக ஆரம்பத்தில் பேசின செய்தியிலேயே கூட, அரசினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதுல லவ் ஜிஹாத் அப்படின்னா என்ன அப்படின்னு உள்துறை அமைச்சர் கேட்கிறார்.
உள்துறை அமைச்சர் வந்து அதன் மூலமாக அப்படி ஒரு கேள்வியை கேட்பதன் மூலம் லவ் ஜிஹாத்னா என்ன நான் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு சொல்வதன் மூலமாக இந்திய அரசினுடைய நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனா லவ் ஜிஹாத்னு ஒண்ணு இருக்கு, அதன் மூலமாக மதமாற்றம் நடக்குது அப்படின்னு வேறு தரப்பு, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே அல்லது அதனுடைய துணை அமைப்புகளே செய்யக்கூடிய பிரச்சாரத்துக்கும் இந்திய அரசுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு உள்துறை அமைச்சர் விலகிக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் பின்பற்றுகிற ஒரு தந்திரம் தான். அரசுன்னு வரும்போது அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிப்பாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் களத்தில் செயல்படும் போது அவங்க கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு உருவம் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அரசியல் களம் அந்த மாதிரி இருக்கு. இப்போ முலாயம் சிங் பத்தி பேசும்போது நீங்க இந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஏன் வருகிறது? 2 வழிபாட்டு தலங்கள் ஒரே காமன் வாலையே இல்லாம இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்க. அரசியல் அந்த இடத்தில் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும்போது மக்களை துண்டாடுகிறார்கள். அப்போ அந்த இடத்துல பிரச்சனை வருதுங்கும்போது ஒரு சாதாரண காமன் மேன் வந்து ஏன் இந்த 2ஐயும் அப்போ ஒண்ணா வைக்கணும், தனியா பிரிச்சு வச்சாங்க? இந்த மாதிரியான சிந்தனைக்கு ஆட்சியாளர்கள் தான் ஒரு காரணமா இருக்கிறாங்க. மனிதன் நல்லவன் மக்கள் மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் ஒரு நாவல்ல எழுதும் போது எழுதுறாரு, மனிதன் நல்லவன் மக்கள் மோசமானவர்கள் அப்படின்னு எழுதுறாரு. குழு மனநிலை அல்லது கும்பல் மனநிலை வரும்போது மோசமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு. இதற்கு அது காரணமா? கும்பல் மனநிலையையும் தூண்டுறதுக்கு வேற ஏதோ ஒன்று அங்க இயங்குது அப்படின்னு பார்க்கணுமா? இதுல வேற ஒரு அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படையை ஒன்று இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அது 2 பொருள்களிலே வெளிப்பட்டிருக்கிறது. ஒன்று அதை அலட்சியப்படுத்துவது, அப்படியான ஒன்று இருக்கிறதா என்று கேட்பது. இன்னொன்று முற்ற முழுக்க அது ஒரு மதம் சார்ந்ததாக அவருடைய கருத்து வெளிப்படுகிறது. இதற்கு அடிப்படை காரணம் அந்த மாநிலத்திலே ஏற்பட்ட சில பாஜகவினுடைய சில உள்ள அமைப்புகள் இஸ்லாமிய ஆண்கள், வாலிபர்கள், இளைஞர்கள் இந்து பெண்களை மயக்கி காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள், அதன் மூலம் மதம் மாற்றம் என்பதை நிகழ்த்துகிறார்கள் என்று அந்த அமைப்புகள் முன்வைத்திருக்கின்றன. அதைத்தான் ராஜ்நாத் சிங்கிட்டும் சுட்டிக்காட்டி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இது என்னன்னு சொன்னால், ஏறக்குறைய காதல் நாடகம் ஆடி எம் குலப்பெண்டரை வயப்படுத்துகிறார்கள் என்று இங்கு ஜாதிய ரீதியாக வெளிப்படுத்த அந்த வாசகம்தான் அங்கேயும் வெளிப்படுகிறது. ஆனால் உண்மையில் இங்கே காதல் லவ் ஜிஹாத் என்பதற்கு காதல் புனித போர் என்று அவர்கள் அர்த்தப்படுத்துகிறார்கள். ஜிஹாத் என்பதற்கு பல்வேறு பொருள்கள் இருக்கலாம், ஆனால் புனிதம் என்பது அதனுடைய அடிப்படை. இந்த மதமாற்றம் என்பதை அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அவர்கள் மதமாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இப்போது பண்பாட்டு ரீதியாக, மனவியல் ரீதியாக அவர்கள் அதிலே செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் என்பதாக மாறியிருக்கிறது. உண்மையில் அந்த காதல் என்பது அது இயல்பான ஒரு உயிர்ப்பு. மனிதன் உண்டாகிற போதே அவனுடைய வாழ்வு என்பது இயல்பான உயிர்ப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒருவரை ஒருவர் நேசித்தல், தன்னுடைய சுற்றத்தில் இருப்பவர்களை நேசித்தல் என்ற அடிப்படையிலே வருகிறது. அந்த அடிப்படையிலே தான் காதல் என்ற ஒரு உயிர்ப்பும் உருவாகிறது. இதிலே மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. ஆனால் இதை மதத்தை கொண்டு வந்து முன்னிறுத்துவது என்பதே ஒரு குறுகிய மனப்பாங்கை உரியது. இல்ல அப்படி பார்க்க முடியுமாங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா காதல் இயல்பானது, அதுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, அதெல்லாம் உண்மைதான். ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுங்கும்போது மனிதனுக்கு தன்னுடைய அடையாளங்கள், பண்பாட்டு அடையாளங்கள் இல்ல கலாச்சார அடையாளங்கள்ங்கிறத அவன் பிடிச்சிட்டு அது ஏதோ மிகப்பெரிய ஒரு ஹோல்டு மாதிரி அதை பிடிச்சிட்டு தொங்குறாங்கும் போது மனிதனுக்கு அது அடிப்படையான விஷயமா இருக்குங்கும்போது தன்னுடைய அடையாளமும் பண்பாடும் எங்கேயாவது மாறிவிடும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அதை நீங்க சொல்லும் போது மனிதன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மனிதன் ஆண்பால் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆனா அந்த மனிதன் அவன் சுமக்கல அந்த விஷயங்களை, அதை எல்லாத்தையும் பெண் சுமக்க வைக்கிறான் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற நுட்பமான லவ் ஜிஹாதுங்கிறத நாம ஒரு அரசியல் கட்சி சொல்லியது இல்ல மத ரீதியான ஒரு கட்சி அதை முன்வைத்து அரசியலில் தேர்தல் களத்துல வெற்றி பெற பாக்குறாங்கிறத ஒதுக்கிட்டு நிஜத்துல என்ன நடக்குதுன்னா இந்த லவ் சார் சொன்ன மாதிரி அது இயற்கையான புனிதமான உணர்வாவே இருக்கட்டும். அப்ப அந்த இடத்துல ஏன் கன்வர்ஷன் நடக்காத ஒரு திருமணம் 2 மதங்களுக்கு இடையில நடக்குங்கும் போது அதை யாருமே கொஸ்டின் பண்ண போறது இல்ல. அது உண்மைதான். ஆனா என்ன ஒரே ஒரு இது என்னன்னு சொன்னா, நீங்க சொன்னது போலவே தான் இந்த ஆண் மீது இயல்பாக 3 ஆதிக்கங்கள் இருக்கின்றன. பெண் மீது இன்னொரு கூடுதலான ஒரு ஆதிக்கம் இருக்கிறது, அது ஆணாதிக்கம் என்று ஒரு வாசகம் இருக்கிறது. ஆக திருமணம், இந்த மத கலப்பு திருமணம், ஜாதி கலப்பு திருமணம் நடந்தால் கூட அதற்கு பிறகு இந்த ஆண் எந்த மதம் சார்ந்தவனாக இருக்கிறானோ அதை சார்ந்தவளாக அவள் மாறுவது என்பதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆணாதிக்கம் என்பது நீங்கள் சொல்லுகிற மனிதன் என்பவன் இங்கே ஆணாக இருக்கிறான். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.